நாங்கள் எப்போங்க சொன்னோம் அவர் தான் அடுத்துன்னு? இப்போதைக்கு எங்கள் தலைவர் தான் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? எந்த தலைவரை பற்றி பேசியிருக்கிறார்? அமைச்சர் ரகுபதி அவர்கள். அவர் தான். இப்போ ஊருக்குள்ளே ஒரு பேச்சு இருக்குது, அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான்ப்பா முதல்வர், கட்சியே அவர்கிட்ட கொடுத்துடலான்னு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி உங்கள் காதுபடவே டீ கடையில் அப்புறமா 4 பேர் ஊர் இடத்துலலாம் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் கேட்குறத நம்ம பொறுப்பில் இருக்கிற முக்கியமான ஆட்கள்கிட்ட நம்ம டவுட்டாக கேட்கணும்ல. அப்படி ரகுபதி ஐயா வந்தார். அவர்கிட்ட என்ன சார், அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் போலியே முதல்வர் வேட்பாளரே அவர் தானே ஊருக்குள்ள ஒரு பேச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு ரகுபதி அவர்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. நோ 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 நோ, களத்தில் இப்போ சுறுசுறுப்பாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது வேணாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், ஆனால் அடுத்து முதல்வர் எங்களுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர் வந்து அடுத்து அப்புறமா வர காலங்களில் கட்சி பொறுப்புக்கு வரலாம், தலைவர் பதவிக்கு வரலாம், அப்புறமா அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். இப்போ வரப்போகிற தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் ரகுபதி அவர்கள். ஏன் இதில் இவ்வளோ தெளிவாக இருக்காங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணியும் ஒரு காரணம். ஸ்டாலின் அப்படின்ற இமேஜை சுற்றி இந்த இந்தியா கூட்டணிக்கு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திடீர்னு கொண்டு வந்து முன்னிறுத்தினா அந்த இந்தியா கூட்டணியே செதறி ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் அது பெருசாக பலமாக இல்லாமல் பலவீனமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஸ்டாலின் அவர்களை இன்னும் முன்னிறுத்திட்டு இருக்கிறாங்க. அவர் தான் இப்போ வந்து எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி கட்டுக்கோப்பில் வச்சுருக்கிறாரு. அதனால் அவர் இன்னுமே அவங்க வந்து நம்பிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஊருக்குள்ளே அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக கூட இந்த தெளிவுரை விளக்கம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சார், நாங்கள் இப்போ வந்து தலைவர் தளபதி தான் முதலமைச்சர்னு சொல்கிறோம், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் தான் சொல்கிறோம். நாங்கள் எந்த இடத்துலையும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வாக்களியுங்கள் என்று கேட்கவில்லை. தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தொடர, திராவிட மாடல் ஆட்சி பார்ட் 2 தொடர, தலைவர் தளபதியினுடைய கரங்களை வலுப்படுத்த எங்களுக்கு உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கவுமே தவிர உதயநிதி ஸ்டாலினை இப்பொழுது நாங்கள் முன்னிறுத்தவில்லை. இந்த தேர்தல் பணிக்காக இன்றைக்கு அவர் சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைவராக அவர் இருக்கிறார். எதிர்காலத்தில் அவர் இந்த கட்சிக்கு தலைவராக வருவார். அதுக்கடுத்துதான் பென்ஷன் ஸ்கீமுக்காக போராடிட்டு இருந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தமிழக அரசு இந்த அறிவிப்பு விட்டதுக்கு அப்புறமா ஏன்பா கவர்மெண்ட்டே முடிய போது இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் குத்தினாத்துக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும், இன்னொரு பக்கம் போராடினவங்களுக்கு சரி அட்லீஸ்ட் இந்த அறிவிப்பு வந்துருச்சு, அடுத்தும் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக இதை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ ஒரு சின்ன பாசிட்டிவ் வைப்பு போயிட்டுருக்கு. இதை பற்றி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அதிமுகவில் இது வந்து அமல்படுத்தாமல் இருந்தாங்க, அப்புறம் நீங்களும் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து அமல்படுத்தாமல் இருந்துட்டு இப்போ வந்து அமல்படுத்தியிருக்கீங்க. இதுலேயுமே நிறைய அரசு ஊழியர்கள் வந்து இல்லை பழைய பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இதற்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற கேள்விக்கு ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு, யாருமே எதிர்மறையான கருத்தில் இல்லை, எல்லார் வயிற்றுலையும் இப்போ பாலவாத்த மாதிரி இருக்குது, அடே நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார் ரகுபதி அவர்கள். 2003 அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த திட்டம் கொண்டு நிறுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிற திட்டம்தான். அரசின் நிதிநிலை மிக மோசமாக இருக்கிறது, நமக்கு தருவார்களா தரமாட்டார்களா என்று இருந்த நிலையிலே அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்காத வகையிலே இன்றைக்கு ஓய்வூதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது அனைத்து அரசு ஊழியர்களுடைய வயிற்றிலே இன்றைக்கு பால் காய்ச்சியதை போல் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக இப்போ அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாரா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்ததுன்னு தெரில போனதுன்னு தெரிலன்ற மாதிரி கமுக்கமாக போயினுக்குது. ரொம்ப உன்னிப்பாக செய்தியை கவனிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அவர் என்ன பேசினார் அப்படின்றது தெரியும். அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அந்த மேடையில் அவர் பேசும்போது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என்டிஏ கூட்டணி வந்து இங்கே ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றார். அதே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக தலைமையிலான கூட்டணி இங்கே ஆட்சியை பிடிக்குன்றார். ரெண்டுமே ஒன்று தானடா, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க என்டிஏ கூட்டணியுடைய தலைமை அதிமுக தான். அப்போ அவர் சொன்னது கரெக்டு தான், என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்னு அமித்ஷா சொன்னதும் கரெக்டு தானே அப்படின்னா வார்த்தை விளையாட்டுன்னு ஒன்று இருக்குது. அவர் ஏன் அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும்னு அதிமுகவுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்குற மாதிரி பேசலை, அவர் என்டிஏ கூட்டணின்னு மட்டும்தான் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணின்னு சொல்லி அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும் தானே சொல்லியிருக்காரு. இப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் கேமை எல்லோரும் நோட் பண்ணி அதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டிஸ்கஷனை பற்றி ரகுபதி அவர்கள்ட்ட கேட்குறோம்.
ரகுபதியா இந்த மாதிரி பேசுகிறாங்களே, அமித்ஷா இப்படி சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொல்கிறாரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அது அவங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தம்பி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பாட்டுக்கு அடித்து தூக்கி ஜெயிச்சு போயிட்டே இருப்போம். இப்போ யார் வந்து ரெண்டாவது எங்களுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்கிறதுங்கிறதுக்கு தான் எல்லாருமே போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ், செகண்ட் ப்ளஸ்க்கு தான் இப்போ வந்து போயிட்டுருக்க மேட்ச்சே அப்படின்ற மாதிரி ஓவர் பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் இருக்குது ரகுபதி அவர்களுக்கு. அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு இப்போ சொல்ல முடியாது, ரொம்ப அதிகமான கான்ஃபிடென்ஸ். தேர்தல் முடிவு வரும்போது இது நல்ல கான்ஃபிடென்ஸா இல்லை ஓவர் கான்ஃபிடென்ஸா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் பொறுத்திருப்போம். ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்றத கேளுங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து சண்டை, அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை, அது உள்நாட்டு யுத்தம், அவங்களே அடிச்சுட்டு போகட்டும், எங்களை பற்றி கவலை இல்லை, எங்கள் வெற்றி தெளிவாக உள்ளது, நாங்கள் தைரியமாக இருக்கிறோம், எனவே நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு அடுத்தது யார் என்பதுதான் அவர்களுக்குள்ளே போட்டி.